வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, விட்டெறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். அது வரைக்கும் தான் கிருபை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும். அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல். இந்த ஆயத்தப்படுதலில் நீங்க பங்கேற்க வேண்டும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கணும். இல்ல நான் தலைமுறையா கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 5 தலைமுறை கிறிஸ்டின், தூத்துக்குடியில முதல் சர்ச்சை எங்க தாத்தா தான் கட்டினாரு, அவர் போயிருவாரு பரலோகத்துக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் யார் தெரியுமா, தூத்துக்குடியை உருவாக்குனதே நாங்க தான் தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பரலோகத்துக்கு போவீங்களான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் தான் மன்னிப்பு வாங்கணும். இதெல்லாம் உங்க தாத்தா உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒழிய சிலர்